தாய்ப்பால் அப்படின்றது வந்து இது ரெடிமேடாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ வாட்டர் வித் ப்ரோட்டீன்ஸ் அண்டு வித் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்த கலவை தான் அந்த தாய்ப்பால். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு நம்ம தண்ணி கூட கொடுக்க தேவை கிடையாது. கழுதைப்பால் கொடுத்தா குழந்தைக்கு வந்து குரல் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுதைப்பால் வந்து கழுதை குட்டிக்கு தான் நல்லது. அது எப்படி நம்ம குழந்தைக்கு நல்லதாக முடியும்? கவு மில்கே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. கவு மில்கே கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான். அந்த குழந்தை பால் குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 நிமிஷத்தில் வந்து அந்த பாலை குடிச்சிடும். பிரெஸ்ட்டில் வந்து 2 வகையான மில்க் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க மில்க் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அந்த பின்னாடி இருக்க தாய்ப்பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ வந்து அந்த வெளியில் இருக்க பாலையே குடிச்சிட்டு இருக்க குழந்தை வெயிட்டே போடாது. பெயின், ஸ்வெல்லிங்கு, ரெட்னஸ்ஸு, வார்ம்த்து இந்த மாதிரி எதனா இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம், நான் மஞ்சள் வச்சு கட்டுறேன், நான் வந்து அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து டயத்தை கோல்டன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன். 30 இயர்ஸில் சுகர் வரும்னு சொல்கிறாங்க. 30 இயர்ஸில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 30 இயர்ஸில் ஒபிசிட்டி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் நவ் இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. கட் ஹெல்த் இல்லைன்னு வச்சுக்கோயேன். தாய்ப்பால் கொடுக்கலன்னா நம்மளுடைய இந்த குழந்தையோட இந்த குடலோடைய ஹெல்த் நல்ல கட் பயோசிஸ் சொல்கிறாங்க. அது சரியில்லைன்னா கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ இன்றைக்கு நம்ம கூட இருக்கவங்க டாக்டர் உமையால் முருகேசன், 35 years of experience in medical field, MBBS, MD, DGO, Director, Sri Kumaran Specialty Hospital, founder of Aval Trust, President, Kanjipuram Obstetrics and Gynecology Society, past President of IMA Thambram, immediate past Chairperson of Women Doctors Wings of State IMA Tamil Nadu, Foxy Violence Against the Doctors Committee Chairman for 2026, 27, 28, TAPISA, Tamil Nadu, Puducherry is our Executive Member for 2026 and 27. வணக்கம் மேம். ஓரளவுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றின இதெல்லாமே சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ ஜென்யூனாகவே சில பேருக்கு இல்லைன்ற பட்சத்தில் அவங்க ஃபார்முலா ஃபீடிங் தான் கொடுத்தாகணும். பட் அந்த ஃபார்முலா ஃபீடிங் வந்து இது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் ஃபார்முலா ஃபீடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அந்த ஃபார்முலா ஃபீடிங் வந்து உண்மையிலேயே ஓகே தானா? சில நேரம் ஓகே தானா? இல்லை நீங்கள் இல்லை கம்பல்சரி நோ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டோம். சர்டன் கண்டிஷன்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நிஜமாகவே வந்து அந்த தாய்ப்பால் வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்டன் கண்டிஷன்ஸ் ஐ டோல்ட் யூ, ப்ரீமெச்சூரிட்டி ஆர் ட்வின் பேபிஸ் ஆர் மதர் இஸ் அண்டர்கோயிங் சம் அதர் வேறு எதுனா ட்ரீட்மெண்ட்டோ, ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோ, ஒரு ஹார்ட் டிசீஸோ, தெர் ஆர் ஸோ மெனி கண்டிஷன்ஸ் வேர் த மதர் இஸ் ரியலி சிக் அண்ட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஃபீட். அந்த மாதிரி நேரங்களில் ஃபார்முலா ஃபீடு தான் அந்த குழந்தைக்கு இதுவும். என்னென்னா வந்து தாய்ப்பால் அப்படின்றது வந்து இது ரெடிமேடாக இருக்கிற ஒரு விஷயம். சி வி டி நாட், ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே, அப்போ நீ எங்கே போனாலும் சும்மா நீ 2 பட்டனை திறந்துட்டா தாய்ப்பால் உடனே கிடச்சிரும். சச் எ சிம்பிள் மெக்கானிசம். நெக்ஸ்ட் மினிட் ஒரு பேபி பசி வந்த உடனே அடுத்த ஒரு 10 seconds அந்த குழந்தைக்கு உணவு கிடைச்சிடும். பட் ஆர்டிஃபிஷியல் மில்க்னு வரும்போது இட் கம்ஸ் இன் அ பாக்ஸ், யூ நீட் எ ஃப்ளாஸ்க், யூ நீட் ஒன் ஸ்டெராயில் பாட்டில், அண்ட் தென் அதை மெஷர் பண்ணி இப்போ 1 ஸ்கூப்புக்கு 30 ml தண்ணின்னு போட்டு 2 ஸ்கூப்புக்கு 60 ml போட்டு தென் யூ கலக்கிஃபை அண்ட் தென் அது ஆமாம் கையில் ஊற்றி பார்ப்போம் அது சுடலையான்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் பதம் பார்த்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அந்த பசியில் அந்த குழந்தை கதறும். அதுக்கப்புறம் அந்த ஃபீடிங்கை கொடுப்போம் நம்ம. ஸோ ஈவன் த ப்ரிப்ரேஷன் இட் செல்ஃப் இஸ் வெரி சேலஞ்சிங். இட் இஸ் நாட் ஈஸி. ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து அந்த குழந்தைக்கான ஒரு ஃபார்முலா. ஈவன் நிறைய தண்ணி இருக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் மில்கில் உங்களுக்கு காம்போசிஷன் சொல்லணும்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 90% தண்ணி தான். ஓகே. ஸோ வாட்டர் வித் ப்ரோட்டீன்ஸ், வித் கார்போஹைட்ரேட்ஸ், வித் ஃபேட் லாபியூல்ஸ், வித் ஆன்டிபாடிஸ் அண்டு வித் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்த கலவை தான் அந்த தாய்ப்பால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை 60 ml ஃபீடிங் எடுக்குதுன்னா அதில் 50-55 ml வந்து அது வந்து ஒன்லி தண்ணி தான். ஸோ ஃபுல்லி ஹைட்ரேட்டட். ஆமாம். ஸோ நம்ம அந்த தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு நம்ம தண்ணி கூட கொடுக்க தேவை கிடையாது. அண்ட் the formula changes as per the requirement. எவ்ரி ஃபீட் ஒரு நாளைக்கு அவள் 10 வேளை ஃபீட் பண்ணுறான்னா 10 வேளையும் அந்த ஃபீடிங்கோடைய ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது டீஹைட்ரேஷன், அது வாட் எவர் இட் இஸ், அந்த குழந்தையோட கண்டிஷன், கட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரெஸ்ட் மில்க். ஆனால் ஃபார்முலா மில்க் வந்து ஃபிக்ஸட் ஃபார்முலா. ஓகே. இது இந்த 30 ml ஒன் ஸ்கூப்பில் வந்து இதுதான் ரெக்குவயர்மெண்ட், இதில் 80% இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான். அதில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 months, ஃபஸ்ட்டு 6 monthsக்கு, ஃபஸ்ட்டு 3 monthsக்கு, அப்புறம் ஆஃப்டர் 1 year 2 yearக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. கொஞ்சம் இந்த கண்டென்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸில் ஏற்றி அவங்க கொடுக்குறாங்க. பட் இட் கேன் நெவர் கம்பீட் வித் பிரெஸ்ட் மில்க். ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்திக்கு வேண்டிய ஆன்டிபாடிஸ்
அண்ட் அதர் ப்ரொடெக்டிவ் திங்ஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த breast milk வந்து இஸ் நெவர் சீன் தர். டைஜஷனில் இதுதான் கட்டுக்கு குழந்தையோட வயிற்றுக்கு அந்த கட் ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கட் ஹெல்த் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைக்கு. ஓகே. அந்த கட் ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறது வந்து தாய்ப்பால் தான். அதனால தான் வயிறு வலிக்காது, லூஸ் மோஷன்லாம் ஆகாது. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு அப்படியே வயிறு வந்து ரொம்பவும் உபசமாலாம் இருக்காது. அப்படியே சொலிஞ்சு தாய்ப்பால் கொடுத்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வயிறு நார்மல் ஆயிரும், அழகாக மோஷன் போகும். நீ நல்லா தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாட்டி 10 வாட்டி யூரின் போகும், ஒரு 5 வாட்டி 6 வாட்டி மோஷன் போகும். ஹாப்பியாக இருக்கும். அந்த மோஷன் வர்றதே அதுக்கு தெரியாது. ஓகே. வி இல்லைன்னா ஹவ் சீன். கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா தெரியும். அது ஜஸ்ட் இட் வில் ஒரு நம்ம தான் போய் பார்ப்போம், என்னடா குழந்தை இருந்தால் மோஷன் Well, போயிருக்கும். ஸோ okay. த சைல்டு எல்லாமே ஃப்ரீயாக யூரின் போகிறது ஃப்ரீ, மோஷன் போகிறது ஃப்ரீ. பட் ஆனால் நீ ஆர்டிஃபிஷியல் மில்க் நீ சாப்பிட்ற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு வந்து கொஞ்சம் உபசமாக இருக்கும். ஓகே. நிறைய டைம் வந்து மோஷன் வந்து அதுங்களுக்கு கட்டிக்கும். சேலஞ்சிங்காக இருக்கும். Okay. சேலஞ்சிங்காக இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் ஸோ வென் தேர் இஸ் breast milk available, we always say please don't go for formula feeds. That is how we advise. பட் ஆனால் கண்டிஷனில் வந்து வேர் த breast milk is not available-னா தென் இப்போல்லாம் வந்து நிறைய ஃபார்முலா ஃபீட்ஸ் வருது வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த நியோநேட்டல், அதாவது வந்து நிற மாதத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வந்தாச்சு. நிற மாதமாக இருக்கிற குழந்தைங்க 40 வீக்கருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபஸ்ட்டு 3 monthsக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபஸ்ட்டு 6 monthsக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ த ஃபார்முலாஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ நவ் த ஃபார்முலா வாட் இஸ் அவைலபிள் நவ் இஸ் மச் பெட்டர் தேன் த ஃபார்முலாஸ் விச் were available time back. ஓகே. ஓகே. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈவன் த இண்டஸ்ட்ரி, the pharma industry is trying its best to churn out products, but still breast milk comes first. In fact, all the programs for the breast milk வந்து is actually done by these people only. இவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் they will conduct programs to promote breastfeeding because that is what the norm says. breast milk is the best, and நீங்கள் தான் வந்து அதை ப்ரொமோட்டும் பண்ணணும்னு சொல்லி the government has actually made it as a regulation. ஓகே. மேம், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசுகிறோம், ஃபார்முலா ஃபீடிங் கொடுக்குறோம், இது எல்லாமே ஓகே. சில குழந்தைங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து சோய் மில்க் எல்லாம் எடுக்கிறாங்க, ஐசோமில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? பட் டு யூ திங்க் இட்ஸ் லாக்டோஸ் இல்லை, இன்டாலரன்ஸ்? this is basically I think a pediatrician will be better to handle this question. But what we say is அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஜெனியூனாக ஒரு மினிஸ்கியூல் தான். மேபி ஒரு லட்சத்தில் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கும் ஜெனியூன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். ஓகே. மோஸ்ட்லி இட் வில் பி ஹைஜீன் ரிலேட்டட் தான் வாட் ஐ ஹவ் சீன். ஸோ அந்த ஜெனியூன் லாக்டோஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்ஸ் ஆர் பீயிங் டன், த மோஷன் இஸ் பீயிங் அனலைஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் டன். அண்ட் ஃபார் தோஸ் ஃபியூ சில்ட்ரன் breast milk வேண்டானோ, ஏன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு கூட 2-3 குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிஷியன் வந்து breast milk வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அண்ட் இட் வாஸ் ஜென்யூன் கேஸ். நான் வந்து whenever the baby sees the pediatrician, the mother and the baby should come and see me. ஏன்னா வந்து இந்த breast milk எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அதனால ஏன்னா வந்து இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ், சூப்பராக பண்ணுறடா, ரொம்ப அழகாக இருக்கே, வெயிட்லாம் குறைச்சிட்டியே, குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது the mother feels so happy inside. Somebody is recognizing me for what I am doing. ஓகே. She's doing a difficult job. And when nobody fails to even notice it, no, she gets vexed. ஸோ அதுக்காகவே வர சொல்லுவேன். வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கதை பேசி, வெயிட்லாம் வந்து உனக்கு இப்போ கரெக்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நீ என்ன பண்ணணும், வாட் இஸ் த டயட் யூ ஷுட் டேக், பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டு போகுது, ஸோ நீ இன்னும் நிறையா சாப்பிடு, அப்போ தான் நிறையா பால் வரும். ஸோ கீப் கம்யூனிகேட்டிங் வித் த மதர் அண்ட் தென் நோ த சைக்கிள் இஸ் பியூட்டிஃபுல், இட் ஃபிட்ஸ் இன் பர்ஃபெக்ட்லி. அதர்வைஸ் மதர்ஸ் ஆர் பாவம் தான். அதுவும் இப்போ இருக்க மதர்ஸ் வந்துட்டு அந்த breast milk சினாரியோவில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ் தேர். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், அதிகமாக இருந்தால் அவங்க பம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கலி அது ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை. breast milk வந்து பாருங்கன்னா நம்ம இப்போ 6 months எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுக்கு அப்புறம் மதர் வேலைக்கு போகும்போது வாட் வி சே இஸ் யூ கேன் ஆக்சுவலி டேக் யுவர் breast milk and store it. ஓகே. and you can give to the child. ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு 3 to 4 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் இப்போ நீ 8 hours நீ போகலைன்னா நீ வந்து ஒரு 3 bottles எடுத்து தனித்தனியாக அந்த பம்ப் பண்ணி 3 பாட்டில் ஊற்றி வச்சிடணும். ஓகே. 3 பாட்டில் வச்சு 1 வெளியில் வச்சுட்டு 2 ஃப்ரிட்ஜில் வச்சிரு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஒன்ஸ் இன் 2 hours ஆர் ஒன்ஸ் இன் 3 hours வந்துட்டு அந்த பாட்டிலை எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிரு. வெளியில் வச்சுட்டு அந்த breast அந்த பாலை நீ கொடுத்து முடிக்கும் போது அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க. ஆமாம். ஸோ அந்த 3 ஃபீடிங்ஸ் நம்ம அதை பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. தே வில் கெட். ஸோ 200 ml மில்க்லாம் வரும். 60 ml வந்து அழகாக பாட்டில் ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை 100 ml 2 bottles ஊற்றி
வச்சுட்டு போயிடுவாங்க. ஐ ஹவ் சீன் ஸோ மெனி மதர்ஸ், டெடிகேட்டட் மதர்ஸ். Great. அப்புறம் வெளியில் வரும்போதே நான் சொல்லிடுவேன், அங்கே பிரஸ்ட்டை வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாலை வந்து அங்கேயே நீ லெட் அவுட் பண்ணிட்டு வந்துடு, இல்லைன்னா என்காஜ்மெண்ட் ஆயிரும் ஒன்று. ஆமா. வந்தோடனே அந்த குழந்தை அழுற இதில் வந்துட்டு உனக்கு பம்ப் பண்ணி அந்த எடுக்க அந்த முடியும். லேட் இந்த பால் கொஞ்சம் நேரம் மாரில் வந்து இருந்த பால் வந்து கொஞ்சம் புளிச்சிரும் ஆக்சுவலாக. ஸோ இட் வில் ஹேவ் தட் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துடு. நீ வரத்துக்குள்ளே அந்த பால் ஊறி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்தோடனே அந்த பாலை கொடுக்கும்போது இட் இஸ் சம்வாட் ஃப்ரெஷ். கொஞ்சம் மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வர சொல்லுவேன், ஏன்னா என்காஜ்மெண்ட் ஆயிரும். சில மதர்ஸ் வில் ஹேவ் ஸோ மச் ஆஃப் பெயின் அண்ட் ஆல் தட். ஸோ இட் இஸ் அ டிஃபிகல்ட் பட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி. ஆமாம். ஸோ அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம். அப்பப்போ அந்த let out அந்த பண்ணிடணும். ஸ்டெரிலிட்டி ஆஃப் த கண்டெய்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆ. நம்ம இப்போ ஒரு வாட்டி நம்ம அந்த பாட்டிலை யூஸ் பண்ணிட்டோம்னா எவ்ரிதிங் நல்லா பிரித்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஸ்பெஷல் ப்ரஷஸ் வச்சு வாஷ் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணி அதை பாயில் Hot பண்ணணும். water நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது அப்புறமா எடுத்து நல்லா திருப்பி தண்ணியெல்லாம் இதுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றி மடித்து வைக்கணும். Okay. எவ்ரி டைம் இட் ஹேஸ் டு பி டன். இட் இஸ் சேலஞ்சிங் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ தட் ப்ரொசீஜர், இன்ஃபெக்ஷன். ஏன்னா பிரெஸ்ட் மில்கே வந்து சரி மில்க் இட் செல்ஃப் இன்ஃபெக்ஷன் கேன் கம் இல்லையா. கொஞ்சம் நேரம் நீ அந்த மூடியெல்லாம் ஒழுங்காக நீ க்ளீன் பண்ணாமல் அந்த இடுக்கலெல்லாம் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைரியா வந்துடும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும். எப்போ அக்கா துண்டு எல்லாமே அந்த நிப்பிள் ஆகட்டும், இந்த கவர் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், எவ்ரி திங் ஷுட் பி செப்பரேட்டட், நைஸ்லி வாஷ்ட் வித் ப்ரஷ், ரின்ஸ்ட் வித் வாட்டர். அண்ட் தென் பாயிலிங் வாட்டர் கூட எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரம், ஸ்ட்ரெயிட் பாத்திரத்தில் தண்ணி ஓரளவுக்கு போட்டுட்டு இந்த பாட்டில்ஸ்லாம் ஃபுல்லாக முங்கணும். இட் ஷுட் பி ஃபுல்லி இம்மர்ஸ்ட். அண்ட் தென் தலைப்புலன்னு கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதை மூடணும். ஓகே. அப்போ தான் அந்த ஸ்டெரிலிட்டி வரும். ஓகே. நிறைய பேர் வெறும் சுடுதண்ணியை போட்டு இப்படி சும்மா குளிக்கிட்டு போட்டு கொடுப்பாங்க. அலசி, yes. ரொம்ப தப்பு. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே கூடாது. இட்ஸ் அ ப்ராப்பர். இப்போ சப்போஸ் உனக்கு 3 டைம்ஸ் ஃபீடிங் வந்து 3 பாட்டில் வாங்கி கொதிக்க வைக்கணும். ஓகே. அந்த 3 பாட்டில் வெளியில் வந்தோன்னே இன்னொரு 3 பாட்டில் ஸ்பேர் பாட்டில் வாங்கி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருக்கணும். இல்லை 2 அப்படி தான் வச்சுக்கணுமே ஒழிய நம்ம ஒரு பாட்டில் வச்சு நம்ம பண்ணலான்றது வந்து தட் வில் பி வெரி வெரி ஹார்ம்ஃபுல். இமேஜின் ஒரு குழந்தை சிக்காச்சுன்னா இன்றைக்கி இருக்க செலவில் வந்துட்டு ரொம்ப ஒரு டயரியான ஒரு அட்மிஷன் ஆனால் அதுக்கே நம்ம 10,000 20,000 செலவாயிரும். அதுக்கு நம்ம அந்த எக்கானமியை தான் யோசிக்கணும். எக்கானமி ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் எவ்ரி திங். வென் யூ கால்குலேட் எக்கானமி, breast milk is the cheapest. One more information I will tell you. For example, இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் வாங்குகிறோம். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கம்ஸ் இன் டின்ஸ். ஓகே. ஒரு நல்ல ஆர்டிஃபிஷியல் மில்க்லேயே சர்வே ஆகிற குழந்தைக்கு வந்து 4 to 5 days தான் ஒரு டின் வரும். ஆமாம். தட் காஸ்ட் எக்கானமியை பாருங்கள். எக்கனாமிக்கலி இட்ஸ் ஹையர். எக்கானமியை பாருங்கள். அப்போ ஒரு மாதத்துக்கு 4லேருந்து 5 டப்பா வரும். ஸோ எக்கானமி வந்து 600 ரூபாய் 700 ரூபாய்னா அதுவே 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்துடும் அந்த பால் மட்டுமே. ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து தாய்ப்பால் குடிக்காம அந்த குழந்தை சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஸோ சிக்காகி போச்சுன்னு சொன்னால் அந்த அம்மா வேலைக்கு போக முடியாது, அந்த அப்பா வேலைக்கு போக முடியாது. ஸோ எக்கானமி வீட்லேயும் வேலை இருக்காது 2 பேருக்கும். ஸோ வேலைக்கு போகிற சம்பளமும் கட்டாயிரும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் போய் கட்டுற காசும் ஜாஸ்தியாயிரும். கரெக்ட். ஓகேவா? மூணாவது நம்ம இந்த டப்பாவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம். we are discarding it. ஸோ ஒரு வீட்டிலேருந்து ஒரு குழந்தைக்காண்டி ஒரு மாதத்தில் 4லேருந்து 5 டப்பா வந்து நம்ம நசுக்கி தூக்கி போடுறோம்னா லுக் அட் த பைல் ஆஃப் த டிஸ்கார்ட்ஸ் ஆஃப் திஸ் பாக்ஸஸ் டூயிங் டு த என்விரான்மெண்ட். யாராச்சும் நினச்சி பார்த்தோமா? மவுண்டெயின்ஸ் ஆஃப் டப்பாஸ் ஆர் கெட்டிங் கிரியேட்டட். ஓகே. இன்னொன்று சொல்கிறேன், அந்த பாலை க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுலேருந்து க்ரியேட் பண்ணுறோம்? பசும்பால், கவுஸ் மில்க். டு கிரியேட் 1 kilo of pal powder, you have to need n liters of milk. And look at the cow oda energy. அது புல்லை சாப்பிடுது, அது கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுது. லுக் அட் த பொல்யூஷன் டு த என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷன்லேயும் பொல்யூஷன், டிஸ்கார்ட் பண்ண இந்த கண்டெய்னரும் பொல்யூஷன். ஸோ மவுண்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் ஃபாயில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ஆஃப் டப்பாஸ் ஆர் கெட்டிங். ஸோ இட்ஸ் அ பிக், வி ஆர் ஆல்சோ நாட் டூயிங் குட் டு த வேர்ல்டு ஆல்சோ. வேர்ல்டு என்விரான்மெண்ட்டுக்கும் இட் இஸ் எ பிக் தப்பு. ஸோ நம்ம வந்து ஆமாம், நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்குற ஒரு அம்மா வந்து ஷுட் ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர் செல்ஃப். ஷீ இஸ் ஹெல்பிங் த சைல்டு ஃபார் ஹர் ஹெல்த். ஷீ இஸ் ஹெல்பிங் ஹர் செல்ஃப் டு ஹீல் ப்ராப்பர்லி. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹெல்பிங் த ஹோம் எக்கானமி பை ரெடியூசிங் த சிக்னஸ் பில்ஸ். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹெல்பிங் த வேர்ல்டு என்விரான்மெண்ட். இது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், இவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து தாய்ப்பாலில் நமக்கு கிடைக்குது. வெரி நைஸ் மேம். கிரேட் திங். நீங்கள் இந்த சொன்னதில் வந்து எனக்கு இந்த நாட்டுக்கு கேட்டுன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ். நான் ஒரு ஃபன்னியஸ்ட் மித் ஒன்று கேட்குறேன்.
அது நீங்க இவ்வளோ விஷயம் சொல்றீங்க. அது கண்டிப்பா உங்க வாயிலேருந்து கேட்கும்போது இன்னும் ஃபன்னியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிராமப்புறங்கள்லலாம் சொல்றது உண்டு மேம். கழுத பால் குடுத்தா குழந்தைக்கு வந்து குரல் நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல மித்தா? இல்ல எப்படின்னு இல்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இது நானே ஐ வாஸ் டெல்லிங் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே வந்து இப்போல்லாம் வி டோன்ட் சி. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இட் இஸ் பியூர்லி மித். ஓகே. ஸோ கழுதைப்பால் வந்து கழுதை குட்டிக்கு தான் நல்லது. அது எப்படி நம்ம குழந்தைக்கு நல்லதாக முடியும்? எப்படி இத அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? புரியுதா? அண்ட் 2வது வந்து கழுதைப்பால் வந்துட்டு நீங்க சொல்ற மாரி நம்ம சும்மா பிராக்டிகலா டிஸ்கஸ் பண்றதுக்கே சொல்லுவோமே, எங்க இருக்கு கழுதை முதல்ல? ஆமா. அது வந்து அது எத்தன மணிக்கு அந்த கழுதைப்பால் அவங்க எடுக்குறாங்க? ம். அது நிஜமாவே கழுதைப்பாலா? அதுவும் தெரியாது. ஆமா. அண்ட் ஹூ இஸ் அது யார் அந்த கழுதைப்பால கறக்குறாங்க? அவங்க கை ஹைஜீனா இருந்துச்சா? அண்ட் ஹவ் இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்போர்ட்டட்? ம். இந்த கண்டெய்னர் எவ்வளோ இதா இருக்கு. அது எதுவுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணாம யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு 2 பாலாடை வந்து கழுதைப்பாலை குடுத்து குரல் நல்லாயிருக்கும் குடுத்து எத நம்பி நம்ம அத குடுக்குறது குழந்தைக்கு? கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய கரியர்ல வந்துட்டு இட் டிட் நாட் ஹேப்பன் இன் மை ஹாஸ்பிட்டல். அந்த மாரி அந்த பால குடுத்து ஒரு குழந்தை வந்து பிகேம் வெரி சிக். ஓகே. செப்டிசிமியா போயிருச்சு. ஓ! ஆல்மோஸ்ட் டெத்து கிட்ட போய் அத நாங்க வெளில கொண்டு வந்தோம். கொண்டு ம். வந்தோம்னா இட் ஹஸ் ரெக் ஹேப்பன்ட். யா ஓகே. யா யா நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இப்ப மிந்திலாம் வந்து நான் ரவுண்ட்ஸ் அதுக்காண்டியே போவேன். ஓ! குனிஞ்சு குனிஞ்சு பார்ப்பேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆமா. குடுக்குறாங்களா? குனிஞ்சு குனிஞ்சு பார்ப்பேன். எதனா எங்கேயாச்சும் ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பார்ப்பேன். அண்ட் ஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஐ வாஸ் கீப்பிங். ஏன்னா ஐ எம் ஸோ ஸ்கேர்டு பிகாஸ் தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் இன் கழுதைப்பால் as far as for human babies are concerned. அப்ப இது ஃபன்னியஸ்ட் மித் கிடையாது மேம். டேஞ்சரஸ் மித். ஆமா, டேஞ்சரஸ். வெரி வெரி டேஞ்சரஸ். ஃபார்ச்சுனேட்லி பீப்பிள் ஹேவ் ரியலைஸ். Good. சில பேருக்கு இப்போ உடனே இப்போ அவங்க வீட்டில் ஒரு கழுதை கட்டி கிடக்கா, அந்த கழுதையை வந்து அந்த வீட்டு குழந்தைக்கு கொடுத்தா உடனே கொடுத்தா மேபி அது ஒத்துக்கலாம். அந்த பட் அந்த கான்ஸ்டிடியூவன்சி இந்த பிரெஸ்ட் மில்க்கு வந்து நிறைய தண்ணி இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, 95% தண்ணி தான் இருக்குது. அந்த கழுதை பாலுடைய கான்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? இஃப் இட் இஸ் மோர் திக்கர் அந்த குழந்தைக்கு எப்படி செரிமானம் ஆகும் அது? கரெக்ட். So கவ் very- மில்கே குடுக்க கூடாதுன்றாங்க. கவு அப்படி மில்கே இருக்கும்போது கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கே தாய்ப்பால் தான். மாட்டுப்பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான். கழுதைப்பால் கழுதைக்குட்டிக்கு தான். இதுதான் வந்து நம்ம சொல்கிறோமே ஒழிய ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் சில இடங்களில் வந்து நான் கேள்வி தான் படுறேன். ம். இந்த கொஞ்சம் ரூரல் சைட்லாம் வந்து இன்னும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குன்னு தான் கேள்விப்படுறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். இட் இஸ் நாட் a healthy Nice. practice. That much I Okay. want to clarify. ஓகே. மேம் இது எல்லாமே இப்போ நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த பிரெஸ்ட் கேரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க மேம். யா திஸ் இஸ் அகெயின் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேர். பாவம் அந்த பிள்ளை நம்ம தாய்ப்பாலை கொடுன்னு வந்துருவோமா. ஸோ இட் இஸ் அப் டு த டீம் இன் த ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி வி டேக் இட் அப்பான் அவர் செல்ஸ் தட் த breast should be cleaned every day. The nipple care should be given every day. And the how to suck, அந்த சக்கிங் பாஸ்சர் ஆகட்டும், அந்த குழந்தை வாய் வந்து எப்படி வைக்கிறது ஆகட்டும், இந்த நம்மளுடைய வாட் பார்ட் ஆஃப் த breast should actually go inside the baby's mouth, இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதாவது வெறும் நிப்பில் மட்டும் கடிச்சிக்கிட்டே இருந்தால் பாலே வராது. வராது. அந்த ஏரியோவில் Latch நிப்பில் சுற்றி இருக்க அந்த பிளாக் ஏரியோலான்னு சொல்லுவோம். அதுவும் சேர்ந்து அந்த பாப்பா வாய்க்குள்ளே போகும்போது தான் அது லேச்சே பிடிக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஏரியோலாக்கு கீழே தான் வந்து இந்த லாக்டில் டக்ட் இருக்கும். அதுக்குள்ளே தான் தாய்ப்பால் இருக்கும், நிப்பில் பாலே இருக்காது. ஸோ அந்த ஏரியோலாவோடு சேர்த்து அந்த குழந்தை சக் பண்ணும்போது தான் அந்த மில்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து குடிக்கும். யூ கேன் ஃபீல் தட் கிளிக் கிளிக் சவுண்ட் கூட வரும். அந்த குழந்தை குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அந்த கிளிக் கிளிக்னு வந்து அந்த சத்தமாக அந்த பாலை உறிஞ்சி அந்த குழந்தை தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த பால் குடிக்கிறது வந்து நல்லாவே கேட்கும். அந்த பால் நிறைய இருக்க பிரெஸ்ட்டில். அண்ட் ஆல்சோ எவ்ரி டைம் இந்த அம்மா வந்து தாய்ப்பால் குடித்த பிறகு இந்த நிப்பில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு மேபி அந்த தாய்ப்பால்லே வந்து கொலஸ்ட்ராம்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து அந்த கொஞ்சம் ஆயிலி எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் வந்து அது பத்தாது. அந்த இனிஷியலி அந்த நிப்பில் வந்து அந்த குழந்தை குடிக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா அதை கடிச்சு வச்சோன்னா அந்த நிப்பிள்ஸ் வந்து வீரல் ஃபிஷர் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து ஜஸ்ட் யூ கேன் யூஸ் சம் பட்டர் ஆர் யூ கேன் யூஸ் சம் கோகோனட் ஆயில் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல் திங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கு பாப்பாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. ஸோ ஆஃப்டர் ஈச் ஃபீட் இஃப் யூ டூ இட் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் மேபி a வீக் ஆர் ஸோ தென் அந்த 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 குழந்தை வாய்க்கு அந்த நிப்பிள் ஷேப் ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஓகே. ஸோ அந்த ஷேப் ஃபார்ம் ஆகுறதுக்கும் இந்த டேர் அண்ட் வேர் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம அதை சின்சியராக ஒரு வாரம் 10 நாள் செய்யும்போது தென் ஆஃப்டர் 1 வீக் ஆர் 10 days தட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஜாப் ஃபார் த மதர். ஓகே. அந்த குழந்தை பால் குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 நிமிஷத்தில் வந்து அந்த பாலை குடிச்சிரும். ஓகே.
சக் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம்ல அம்மா 20 நிமிஷம் வச்சுருக்காங்க, அரை மணி நேரம் வச்சுருக்காங்கன்னு. நல்லா அந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டா, அம்மா எக்ஸ்பர்ட் ஆகிட்டான்னா 3 to 4 to 5 மினிட்ஸ் தான் வந்து அந்த குழந்தை வந்து மேக்ஸிமம் ஃபீடு சக் பண்ணி இந்த 4 மினிட்ஸில் இந்த பிரெஸ்ட்டை எம்டி பண்ணிடும். இன்னொன்று வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு பிரெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணணும். ஏன்னா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் தேர் இஸ் பிரெஸ்ட்டில் வந்து 2 வகையான மில்க் இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மில்க் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஓகே. அந்த பின்னாடி இருக்க தாய்ப்பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த முன்னாடி இருக்க பாலை மட்டும் சவைச்சிட்டு உடனே இந்த பக்கம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணாமல் இந்த அடுத்த பிரெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது இந்த ஹைண்ட் மில்க் வந்து குழந்தைக்கு போய் சேரவே சேராது. ஓகே. அந்த ஹைண்ட் மில்க் இஸ் த திக்கர் ஒன் which contains more proteins and more sugars. ஓகே. அப்போ வந்து அந்த வெளியில் இருக்க பாலையே குடிச்சிட்டு இருக்க குழந்தை வெயிட்டே போடாது. நிறைய யூரின் போகும், மோஷன் போகும், ஆனால் வந்து வெயிட் வராது. ஸோ இந்த ஃபுல் பிரெஸ்ட்டை வந்து நம்ம எம்டி பண்ணும்போது தான் வந்து அந்த 4 மில்க்கும் உள்ளே போகும், அந்த ஹைண்ட் மில்க்கும் உள்ளே போகும். ஸோ இந்த வாட்டர் கிடச்சிரும், ப்ரோட்டீன் கிடச்சிரும், மினரல்ஸ் கிடச்சிரும், சுகர்ஸ் கிடச்சிரும், கார்போஹைட்ரேட்ஸும் கிடச்சிரும். ஸோ தட் பேபி ஒன்லி வில் பி சாச்சுரேட்டட் பேபி. அந்த குழந்தை நல்லா தூங்கும், நல்லா வெயிட் போடும், நல்லா மோஷன் போகும். ஆல் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு ஒன்லி தோஸ் பேபிஸ். ஸோ வி ஆல்வேஸ் சே ப்ளீஸ் எம்டி த பிரெஸ்ட் கண்டினியூஸ்லி. மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு பிரெஸ்ட்டில் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு பிரெஸ்ட்டில் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே தூக்கி போடுங்க. ஒரு ஃபீடிங் டைம் வந்து ஒரு 1/2 hour இருக்கிறது தப்பு கிடையாது. நல்லா அந்த மாதிரி ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 to 3 hours the baby will not be hungry. ஓகே. So you are going to have your peaceful ஸ்லீப் ஆகட்டும் ஆர் யுவர் டைம் கிவன் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு பாலை கொடுத்து கடகடன்னு பண்ணிங்கன்னா அது 2 யூரின் போனோன்னே அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஒரு பேபி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட், நிறைய நியூ மதர்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம பேபி ஃபுல்லாக பால் குடிச்சிச்சா இல்லை அது பசியோடு தூங்க அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக 15 மினிட்ஸ் கொடுத்து அவங்க எம்டி பண்ணிட்டாலே அவங்களோட ஹங்க்ரி ஃபுல்ஃபில் ஆகிடும். அதுவும் ஒன்று வந்து அவங்களுக்கு சில பேர் டவுட் இருக்கும், என் பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி எனக்கு தோணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உன் பாப்பாவுக்கு நீ தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்குற, வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்கல இல்லை, அப்போ இன்றைக்கி எத்தனை வாட்டி யூரின் போச்சு, எத்தனை வாட்டி மோஷன் போச்சு அப்படின்னு கேட்பேன். மேடம் அது யூரினாக தான் போயிட்டே இருக்குது மேடம் அப்படின்வாங்க. நிறைய 4-5 வாட்டி மோஷன் போச்சு. அப்போ இந்த யூரின் மோஷன்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீ கொடுத்த பாலில் தான் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எனி சைல்டு விச் passes urine freely, which passes motion 3 to 4 times a day, that means this baby is having adequate feeds. Okay. இதுதான் நமக்கு சித்தாந்தம். ஒன்று. ரெண்டாவது வந்து வெயிட் பார்ப்போம். Okay. So 15 days once or 1 month once பார்க்கும்போது any baby which is able to maintain the weight within that first 15 days, அப்போ தான் வந்து இந்த breast feeding பயங்கர டவுட் வரும், கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. பாரு உன் குழந்தை வந்து 3.1 kgயில் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், நீ இங்கேருந்து போகும்போது ஒரு 300 கிராம் குறைஞ்சி போய் 2.8 தான் நீ எடுத்துகிட்டு போனேன், இப்போ பாரு 3 kg வந்தாச்சு. ஸோ இந்த வெயிட் கெயின் what has happened after you went home, it is because of the breastfeeding you have done. Okay. So congratulations அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ தான் அவளுக்கு அந்த ஒரு ஷில் ஃபீல் பெட்டர். ஓகே நான் என் வேலை கரெக்டாக, அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் என் குழந்தை குடிக்குதா பத்துதான்னு சொல்லிட்டு. அண்ட் டீச்சிங் இதெல்லாம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க நாங்களுமே வந்து we have to take that extra time and teach about lactation. We also have the responsibility. The health department, people working in this field have to take some time and teach every mother the art of breastfeeding properly immediately after birth. நம்ம அப்போ விட்டுட்டோம்னா, அந்த விண்டோ விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ எவ்ரிபடி த என்டையர் சொசைட்டி, த கவர்மெண்ட், இப்போ கவர்மெண்ட் இல்லாமல் நான் சொன்ன லீவ் கொடுக்குது, நீ இப்போ எந்த பப்ளிக் இடத்துக்கும் நீங்கள் போங்க, you have a space for breastfeeding. You go to airport, you go to stations, you go to trains, you've got specific areas for breastfeeding. The privacy கிடைக்குது, the comfort கிடைக்குது, and all that is being given. Only thing is we have to spread that awareness. By pregnant mothers, delivered mothers வந்து don't bother, எங்கே போனாலும் you can demand that I have to breastfeed, I need a space. All office, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் சரி, ப்ரைவேட் ஆஃபீஸஸ்லையும் சரி, நிறைய லீவ் கொடுக்குறோம், நிறைய ஸ்பேசஸ் ப்ரைவசி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் வந்து we are giving them so many things. பட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்குன்றது தெரிய வைக்கணும். ஸோ கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். எல்லாம் இருக்குது, நம்ம எடுத்து சொல்லலைன்னா எப்படி அவள் போய் சொல்லுவாள்? அவள் பாவம் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த குழந்தை வாழ்னு கத்திட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுவாள்? இப்போ கடகடன்னு கலந்து கொடுப்போம், இல்லை ஏற்கனவே ப்ரீஃபில்டு பாட்டில்ஸ் இருக்கும், தூக்கி வாயில் வைப்போம் தானே நினைப்பா. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு ரியலி ஒர்க் ஹார்ட் இன் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ், அண்ட் திஸ் வில் அகெயின் லீட் டு அ வெரி இன்டெலிஜென்ட் சொசைட்டி இன் த ஃபியூச்சர். ஸோ நான் என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நான் சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாத்த விட நான் ஒரு சிறந்த சிட்டிசனை உருவாக்குற ஒரு தாய் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷி கேன் ஃபீல் ப்ரவுட். வெரி நைஸ். தட் ஆல்சோ இஸ் தட் இஸ் த அப்சல்யூட் ட்ரூத்.
அப்சல்யூட் ட்ரூத். த பேபி வில் பி வெரி ஹாப்பி. அந்த ஃபஸ்ட் இயர் growth வந்து சீராக போகும்போது, அந்த குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபுல்லஸ்ட்டாக வரும்போது, அந்த குழந்தை வந்து ஒரு அம்மாவுடைய அரவணைப்பில் அந்த தாய்ப்பாலை அந்த குழந்தை குடிக்கும்போது, த சைல்டு இஸ் வெரி ஹாப்பி. ஸோ சைக்கலாஜிக்கலி எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக மை மதர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு அந்த குழந்தை வளரும்போது, ஹவு ஹாப்பி த சைல்டு இஸ் அண்ட் ஆல் த டெவலப்மெண்ட்ஸ் அந்த சைல்டுக்கு என்ன நடக்கணுமோ அது சீரும் சிறப்புமாக நடக்கும்போது அந்த குழந்தைக்கு பின்னாடி வியாதிகள் எதுவும் வராது. அது இப்போல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸே வந்து தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. சுகர் வருதுன்றாங்க, பிபி வருதுன்றாங்க, ஸோ மெனி வெயிட் கெயின், அப்நார்மல் வெயிட் கெயின் ஆர் வெயிட்டே ஏற மாட்டேங்குது, ஸோ மெனி அதர் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அந்த தாய்ப்பால் இப்போ இல்லைன்னா 30 இயர்ஸில் சுகர் வரும்னு சொல்கிறாங்க, 30 இயர்ஸில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க, ஸோ 30 இயர்ஸில் ஒபிசிட்டி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் நவ் இப்போ இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. கட் ஹெல்த் இல்லைன்னு வச்சுக்கோயேன், தாய்ப்பால் கொடுக்கலன்னா நம்மளுடைய இந்த குழந்தையோட இந்த குடலோடைய ஹெல்த் நல்ல கட் பயோசிஸ் சொல்கிறாங்க, அது சரியில்லைன்னா கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்கனெக்ட் பண்ணுறாங்க. நீ தாய்ப்பால் கொடுக்கலன்னா இப்படி 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 டாட் போட்டுகிட்டே வராங்க, இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஈவன் that gut biosis is not taken care of at birth அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்னா கேன்சர் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை வந்து இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பேசிகிட்டே போகலாம். ஸோ மச் அண்ட் ஸோ மச் வெரி ரொம்ப நிஜமாகவே வந்துட்டு ஒரு டூ மச் ஆஃப் விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு மேம். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ வெரி ஒரு வாஸ்ட் பார்ட்னே சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டுமே சொல்லலாம். பிரெஸ்ட் மில்க் பேன் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சதுனால வந்துட்டு சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்காம போயிடும். பிகாஸ் அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும், அம்மாவுக்கு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்காது, சில சமயத்தில் அம்மானால் தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அப்போ வந்து அந்த தாய்ப்பாலை எடுத்து, அதாவது வந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னால் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தது போக என்கிட்ட மீதி ஒரு நாளைக்கு வந்து 50 ml 100 ml என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டட் மதர், ஷி வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட், ஷி வாண்ட்ஸ் டு டொனேட் ஹர் பிரெஸ்ட் மில்க்னா அந்த மில்கை கலெக்ட் பண்ணி அதை கேர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி, அந்த மதரை கேர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி அவளுக்கு வேறு எதுவும் டிசீசஸ் எதுனா இருக்கான்னு பண்ணிவிட்டு அந்த தாய்ப்பாலை வந்து பாஸ்சரைஸ் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த பாலை வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு, தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து அந்த குழந்தைக்கும் இம்யூனிட்டி வரணும், ஆல் குட் திங் ஷுட் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த சிக் பேபிஸ்க்கு வந்து அந்த ரெக்கவரிக்குமே இந்த பிரெஸ்ட் மில்க் ஹெல்ப்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நம்ம இட் இஸ் தேர். நிறைய பேருக்கு இதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா every government hospitals, major government hospitals has this facility available, and major cities la vandu there are a lot of NGOs and even big hospitals and private entities who are actually now jumping in and who are actually trying to do this job for the babies who need breast milk. So இது ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின்ஸுக்கு நீ தாய்ப்பால் கிடைக்கலன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து அந்த தாய்ப்பால் கிடைக்காத அந்த ட்வின்னுக்கு வந்து வெளியே இன்னொரு அம்மா வந்து தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணி, அதே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது நடக்குது, இட்ஸ் ஹேப்பனிங். தாய்ப்பால் தானம். அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு தான் தாய்ப்பால் இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா அப்போ அவங்க பீடியாட்ரிஷியன் சொன்னோன்னே இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்லேருந்து டெய்லி வந்து ஒரு 100 ml 150 ml கொடுத்துருங்கன்னா அவங்க 2 பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது கவர்மெண்ட்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. வெளியில் வந்து வாட் தே சே இஸ் தட் இஃப் யூ ஹாவ் டு பை 100 ml of breast milk வந்து they say it cost 2,000-3,000 rupees ஒரு ஃபீடுக்கு. இட்ஸ் வெரி காஸ்ட்லி affair. I don't know the exact price. They say that 1 liter of breast milk is around 4,500 rupees. ஸோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் குவைட் அ காஸ்ட்லி அஃபேர் தான். பட் ஆக்சுவலி அதை நம்ம காசு கொடுத்து அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தட்ஸ் வாட் ஐ ஃபீல். த என்ஜிஓஸ் தானமாக கொடுக்குறது, ஆமாம், தாய்ப்பால் தானத்தை வந்து நம்ம தானமாகவே வச்சுக்கணும். அதை கமர்ஷியலைஸாக பண்ணுறதை வந்து பீப்புள் லைக் அஸ் டோன்ட் ரியலி அப்ரூவ் இட். பட் இட் இஸ் தேர் அண்ட் இந்த அவேர்னஸும். இப்போ என் குழந்தைக்கு எனக்கு தாய்ப்பால் இல்லைன்னா டெஃபினட்டாக ஐ கேன் அப்ரோச், ஐ கேன் கோ ஆன்லைன், ஐ கேன் கோ செக் த ஃபெசிலிட்டிஸ். இந்த இடத்துல எனக்கு அவைலபிளாக இருக்குது, எங்கே வந்து தாய்ப்பால் டோனார் பிளேசஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம கேட்டு வி கேன் கெட் தட் பிரெஸ்ட் மில்க் அண்ட் யூஸ் இட் ஃபார் அவர் சைல்ட். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஏன்னா எல்லாமே ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் எந்த அளவுக்கு முக்கியம், அதை விட முக்கியம் அந்த இல்லாத குழந்தைங்களுக்கு தானமாக தரது. எந்த அளவுக்கு ரத்த தானம் நம்ம பேசுகிறோமோ அதே அளவுக்கு பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பாலுடைய தானத்தை பற்றி நம்ம எல்லோரும் பேச ஆரம்பிக்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட்டாக ஒரு நியூ மாம்
ஓகே. ஒரு புதுசா ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த புதிய தாய்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஓகே. சி ஹஸ் 9 மந்த்ஸ் ஜர்னியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ஷுட் ஹவ் ரிசீவ்ட் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரஸ்ட் ஃபீடிங். தெரியலனா தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக த மதர் ஹூ கான்ஃபிடென்ட்லி ஃபீட்ஸ் ஹர் பிரஸ்ட் சைல்ட் இஸ் த பெஸ்ட் மதர். And she's doing the best gift she gives to her newborn is the breast milk. ஓகே. நல்ல ஹெல்த்தி பேபியாக டெலிவரி பண்ணுறது ஒரு பக்கம், அந்த தாய்ப்பாலை கொடுக்கறதுமே ஒரு சிறந்த gift தான். ஸோ வி நீட் ஸோ மச் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் இன்னொன்றுமே பிரஸ்ட் கேரை பற்றி பார்த்தீங்கன்னா காமனாக பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் வரும். பால் கட்டுதல். பால் கட்டுதல். ஸோ பால் கட்டுதலில் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, அம்மா உனக்கு பால் 2 வாட்டி 3 வாட்டி கொடுக்குற, ஆனாலும் பிரஸ்ட் சப்பல் ஆகலை, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குன்னா உடனே வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பிரஸ்ட் மில்க் என்கார்ஜ்மெண்ட்டு அது நம்ம கண்டுக்கலைன்னா பிரஸ்ட் ஆப்சஸாக மாறிடும். ஓகே. அது நாங்கள் சில கேஸில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் ரிமூவ்டு பஸ் 1 லிட்டர் பஸ்லாம் ஒரு பிரஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே. 500 ml பஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த அவ்வளோ என்கார்ஜ் ஆன பிரஸ்ட் அவ்வளோ பஸ் இருக்க பிரஸ்ட் அதுக்கப்புறம் மில்க் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஏன்னா ஆல் த பிரஸ்ட் டிஷ்யூ ஹஸ் பின் கன்வெர்டட் இன்டு பஸ். அப்போ அந்த பிரஸ்ட்லேருந்து அப்புறம் இன்னொரு பிரஸ்ட்டில் தான் பால் இருக்கும். ஸோ பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்டு, பிரஸ்ட் வலிக்குது, பிரஸ்ட்டு சூடாக இருக்குது, கை வச்சு பார்த்தா சூடாக இருக்குது, சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். எங்ககிட்ட வந்தால் எங்களுக்கு நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அழகாக கேலக்டோசியில் பிரஸ்ட் ஆப்சிஸான்னு அழகாக அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் ஸ்மால் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி தான். ஓகே. இன்ஃப்ளமேஷன் மட்டும்தான் இருக்குது, ஆப்சிஸ் இல்லைன்னா மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடுவோம். பட் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4/5 சென்டிமீட்டர் 6/6 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு ஸ்கேனில் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு பி எம்ப்டீடு. ஓகே. ஈவன் அ டிலே ஆஃப் 24 hours யுவர் பிரஸ்ட் என்டையர். கிரானியூலோசைட்ஸ் மாறி கூட ஃபியூச்சரில் இருக்குமாமா? கிரானியூல் அப்படி கிடையாது, ஃப்ராங்க் பஸ்ஸே வரும் நமக்கு. அப்படி கீறி ஒரு கிட்னி ட்ரே கீழே அப்படி வச்சோம்னா மேலேருந்து அந்த பிரஸ்ட் அப்படி அமுக்கணும்னா பொதுன்னு பஸ் வரும். ஓகே. அண்ட் தி திங் இஸ் ஹர் பிரஸ்ட் டிஷ்யூ வில் பி டெஸ்ட்ராய்ட். அதுதான். அதனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக அதை செயல்படுத்தணும். 24 hours கூட 3/3 சென்டிமீட்டர் இருக்க ஒரு ஆப்சிஸ் 10/5 சென்டிமீட்டர்ஸ் ஆயிரும். ஸோ இம்மீடியட்டாக என்கார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட்டு, பெயினு, ஸ்வெல்லிங்கு, ரெட்னஸ்ஸு, வார்ம்த்து இந்த மாதிரி எதனா இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம், நான் மஞ்சள் வச்சு கட்டுறேன், நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கோல்டன் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மால் நெக் தான் அது. ஸ்மால் நெக் போட்டு சும்மா நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டாலும் அது ஹீல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோமெண்டேஷன், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து அது சரியாயிடும். காமனான ஒரு காம்ப்ளிகேஷன் தான் அது. ஆனால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி நைஸ் மேம். தாய்ப்பாலோட முக்கியத்துவமும் அதோட தேவைகள் என்னென்னலாம் கவனிக்கணும்னு ரொம்ப அழகாக எல்லாமே சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். மீண்டும் வேற ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம். ரியலி என்ஜாய்ட் திஸ் பாட்காஸ்ட் பிகாஸ் பிரஸ்ட் மில்க் இஸ் ஸோ க்ளோஸ் டு மீ. ஓகே. அதனால் டெய்லி நம்ம ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அண்ட் ஜஸ்ட் பார்ன் மதர்ஸை பார்க்கும்போது இதை பற்றி பேசும்போது ஐ ஆல்சோ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஆஸ் அ கவுன்சிலர் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. உங்ககிட்ட நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.